அவர் பாட்டுக்கு வந்தீங்கன்னா பண்பாடு தலைச்சின்னு புலம்பிட்டு போனார். புலம்புறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், வீட்டிலேருந்து கிளம்புற போது நாங்கள்லாம் படிக்கிற போது 3 × 3 = 9 படித்தோம். இவர் கிளம்பி வெளியில் வராரு, இந்த பசங்க சொல்லிட்டு இருக்கு 3 ஷா × 3 ஷா = 9 தாரான்னு. அண்ணா அருமையான ஈக்குவேஷன் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேண்ணா. 3 ஷா × 3 ஷா = 9 தாரா. நன்னா இருக்கிறதா கேட்குறதுக்கு. இது மாதிரி குழந்தைகள் பேசுகிறத பார்த்துட்டு வந்து இங்கே பண்பாடு தலைச்சின்னு புலம்பி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமில்ல. எனக்கு எங்கள் வீட்டில் வந்து நைட்டு வெளியில் போய்ட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். நான் மணி 8 ஆகி போச்சே, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டேன். அப்போ சொன்னேன், என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே பண்ணிடலாம். மணி 8 ஆகி போச்சு, இனிமேலுக்கு பூசா என்ன பண்ணணும், ரவையை வாங்க மலை ஒரு உப்புமா கொதிக்க விட்டேன்னா சாப்பிட்டு படுத்துடலாம்னு. உடனே நைட்டு நேரத்தில் ரவையை சாப்பிட்டுட்டு படுத்தா ஜெரிக்காது, வேணாம். சரிப்பா, ஒரு மோர் தயிர் இருக்குதான் இருக்குது, அப்போ கொஞ்சம் மோர் குழம்பு மாதிரி கொதிக்க விட்டு சீக்கிரம் சாப்பிட்டு படுத்துடலாம். பையன் விரும்பி சாப்பிட்ற வசு, பையனே வெளியில் போயிருக்கிறான், நமக்கு மட்டும் அந்த மோர் குழம்பு எதுக்கு? சரி என்ன பண்ண, ரசத்தை கொதிக்க விட்டுட்டு சாப்பிட்டு படுக்கலாம். மற்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜெரிக்காமல் இருந்ததுன்னா ரசம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம். ரசத்தை மட்டுமே சாப்பிட்டு படுத்தா சரி வராது. சரி என்ன தான் பண்ண போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே பண்ணிவிடலாம். நான் ஒன்று மாற்றி சமையலுக்கு சொல்லியிருந்தா ஒன்றுக்கும் ஒரு தாக்கல். நான் சொன்னேன், நீ ஒரு ஆணியுமே பிடுங்க வேண்டாம், நான் சமையல் கட்டுக்கு போய் நானே வச்சிடுறேன்னு. நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படியே பண்ணி விடுவோம்னா. இதை எதுக்கு சொல்கிறேன் ஐயா? குடும்பம் சேமமாக நடத்தின்னு இருக்கிற இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் மட்டும் பாதிக்கல. நாங்கள்லாம் திண்டுக்கல்ல உட்காந்து ஒரு கட்டத்தில் பேசியிருந்தபோது சொன்னார். இவர் எப்படி சொன்னார்னா, பெண்களுக்கு ரொம்ப அழகு முடி நீளமாக இருக்கிறதுன்னு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி புலம்புறாரு, முடி நீளமாக பொண்ணு எதிர்பார்த்தேன், இப்போ எப்படி சார் அமைஞ்சிருக்குது, வாய் நீளமாக எனக்கு மனைவி அமைஞ்சிருச்சு. இப்போ இதை எதுக்கு சொல்லணும், பண்பாடு எப்படி வளர்ச்சியாக இருக்குன்னா, எவ்வளவு வேற்றுமைகள் வந்தாலும் ஒற்றுமையாக மாற்றி அந்த மனைவியோடு தான் நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போகாமல் இன்றைக்கி குடும்பம் நடத்தின்னு இருக்கிறோம்னா அதுதான் ஏன் பண்பாட்டுக்கான வளர்ச்சி. ஏன் நாங்கள்லாம் குழந்தையாக இருந்த பொழுது வீட்டு வாசலுக்கு ஒருத்தர் வருவாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அதில் 2 ஆரம்பத்தில் வரும்போது எப்படி வருவாங்கன்னா, நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு வீட்டில் இறந்து வெளியில் போகிறா ஆம்பளைக்கு வா எனக்கு அண்டம் இருக்குது, வா எனக்கு அண்டத்தை தடுத்து நிறுத்திட வந்தரைச்ச இடத்த தாயத்து 2ல் 1 யாருக்கும் தெரியாமல் கழுத்தில் கட்டு, மற்றது 1 கையில் கட்டு, கையில் கழுத்தில் கட்டுன தாயத்தை யாருக்கும் தெரியாமல் அந்தி பொழுதில் சந்தியில் நின்று தலையை சுற்றி எச்சில் படாமல் காரி திப்பின தாயத்தை கொண்டு அத்தை ராத்திரியில் சுடுகாட்டில் வச்சுடு, சுடுகாட்டு போக பயமாக இருக்குதுன்னா வச்சுக்க 2 துணி, கட்டிக்க 2 துணி, அதனோடு கூட ஒரு 1000 கொடுத்துரு. வீட்டு வாசலில் உட்கார வச்சு கழிப்பை எடுத்துருவோம். கழிப்பை எடுத்து விட்டா ஓமல் விலகி ஓடும், வீட்டுக்குள்ளே இருக்கிற மூதாவி ஓடிடும். நானும் என் பொண்டாட்டி மட்டும் குடும்பம் நடத்துகிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிற மூதாவி ஓடிடும். இதோடு நின்னா பரவாயில்லையா? இதுக்கப்புறம் என்ன சொல்லுவானா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆம்பளையால் ஜெயம் உண்டாகுதுன்னா வீட்டுக்குள்ளே பொண்டாட்டியை மூதேவின்னு சொல்ல முடியாமல் உட்காந்துக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற மூதேவியில் ஓடிடும். போதா குறைக்கு இருக்கிற ஆம்பளையால் வீட்டில் ஜெயம் உண்டாகும். இந்த வயசுக்கு அப்புறம் ஜெயம் உண்டானா என்ன, உண்டாகாது என்ன, இதில் எவ்வளோ பிரச்சனை உண்டாகுது பார்க்கணும் இல்லையா? 2 பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டேன்னா தேவி ஜக்கம்மா இல்லை முடிவாக சொல்லிட்டு கடைசியாக அப்படி தான். இதை எப்படி பண்பாட்டுடைய வளர்ச்சியாக கொண்டு வரேன்னு கேட்டால், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் பொழுது கல்விக்காக கையேந்தலாமே தவிர கையேந்தி வயிற்று பொழப்பு நடத்தக்கூடாதுன்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்த காரணத்தினால இன்றைக்கி ஒருபாடு அது மாதிரி வீடு வாசலுக்கு வரவங்க குறைஞ்சிருக்காங்கன்னா, இதை விட நான் உங்களுக்கு பண்பாடு உயர்வுக்கு வேறு என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க தெரியலையா? சரி, இப்படி குரலை கேட்டுட்டீங்களே. திருக்குறள்னு தமிழ் மறைநூல்னு சொன்னால் திருக்குறள் தெரியாமல் தமிழன் இருக்க மாட்டான். திருக்குறள் தெரியாதுன்னு சொன்னால் அவன் தமிழன் இருக்க மாட்டான். இந்த மறைநூல் திருக்குறளை நம்ம தமிழ்நாட்டில் பிரபலப்படுத்தினால் ஒன்றும் எந்த விதமான ஆதாயமும் இல்லை. அண்மையில் நான் சிங்கப்பூர் போயிருந்தேன்.
சிங்கப்பூரில் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே தொண்டை வறட்சியாக இருக்குன்னு சொல்லி தண்ணியை வாங்கி குடித்தோம். குடிச்சுட்டே இருக்கிற போது அதில் மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. என்னன்னு பார்த்தா அதில் எழுதியிருக்கான், இன்னா செய்தாரை ஒருத்தன் அவர் நான நன்னயம் செய்து விடல. என்னுடைய கற்பனை என்னென்னா, அந்த தண்ணி பாட்டில் எல்லா பாட்டிலையும் ஒரே லேபிளில் தான் ஒட்டி வச்சுருப்பாங்களோன்னு அடுத்தது படுத்து பார்க்குறது யாகாவராயினம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டேன்னு வெடுத்து பார்க்குற போது ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு திருக்குறள் இருக்குன்னா, என்னுடைய தமிழை அந்நிய தேசம் ஏற்றுக்கொண்டிருக்குன்னா இதை விட பண்பாட்டுக்கு நான் வேற என்னையா கொடுக்கணும் எதிர்பார்க்குறீங்க? பிப்ரவரி 14ன்னு சொன்னால் காதலர் தினம், ஏப்ரல் 1 முட்டாள் தினம், மே 1 தொழிலாளர் தினம், செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம், நவம்பர் 14 குழந்தைகள் தினம். இந்த தினங்களெல்லாம் எனக்கு மகிழ்வை ஏற்படுத்தி இருந்தாலும் எனக்குன்னு தனிப்பட்ட மகிழ்வு எப்போ தெரியுமா வந்தது? ஜனவரி 6 சர்வதேச லெவலில் ஐநாவிலிருந்து வேட்டிகள் தினம்னு அறிவிச்சானே. இதை விட பண்பாட்டுக்கு வேற என்னையா உங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லையா, தமிழ் தாழ்ந்து போச்சு, தமிழ் தாழ்ந்து போச்சுன்னு ஆடிட்டு இருக்கிறாரு. என்னை பொறுத்தவரையில் தமிழ் என்பது தளர்ச்சியே இல்லை. எப்படின்னு கேட்டால், தமிழை பொறுத்தவரையில் எதனோடு இணைகிறதோ அதுவாகவே மாறிவிடும். சைவத்தை எடுத்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம், வைணவத்தை எடுத்தீங்கன்னா 4000 பிரபந்தம், பௌத்த மதம் வந்தபோது மணிமேகலை, இஸ்லாமிய தேர்த்தா சீராபுராணம், கிறிஸ்துவ தேர்த்தா தேம்பாவணி, இப்படி எதனோடு இணைகிறதோ அதுவாகவே மாறிவிடக்கூடிய தனித்தன்மை தமிழுக்கு. அண்மையில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக மாறுபட்ட இந்திய தலைவர்கள் மட்டுமல்ல, அந்நிய தலைவர்களும் பண்பாடு உள்ள ஒரு தலைவரை இழந்து விட்டோம்னு சொன்னாங்கன்னு சொன்னால், தமிழுக்கு இதை வேற பண்பாட்டுக்கு வேற உங்களுக்கு பெருசாக சொல்லணுமா? இப்படி இது முடிவாக சொல்லி ஒரு முத்தாய்ப்பாய் சொல்லி விடைபெற்ற அமர விருப்பமாக இருக்கிறேனையா. நள்ளிரவில் வழக்கை தொடர்ந்து விடியலில் நல்ல தீர்ப்பனை கொடுத்த பண்பாடு உள்ள நீதிபதி இருக்கின்ற இடத்தில் நீங்களும் இருக்கின்ற காரணத்தினால் பண்பாட்டை கருத்தில் கொண்டு நல்ல தீர்ப்பு வழங்குகிற நம்பிக்கையோடு விடைபெற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.